ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஆப்டிடியூட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் தான் இது சிம்பிளிஃபிகேஷனில். ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஆப்டிடியூட் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ரொம்ப காமனான ஒரு விஷயம். அண்ட் அதை தாண்டி நம்ம எந்த ஒரு ஜாப் போகிறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக நமக்கு வந்து ஆப்டிடியூட் கிளியர் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ரவுண்டே போக முடியும். ஸோ இந்த வீடியோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம இப்போ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். ஆனால் எக்ஸாமில் போன உடனே நம்ம பார்த்ததெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, இங்கே வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற நினச்ச அனுபவம் எனக்கே நிறைய இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லா எக்ஸாம்ஸுமே காமனா இந்த பேட்டர்ன்லாம் கேட்பாங்க. நமக்கு சில சம்ஸ் இருக்கும் இல்லையா? சில மாடல்ஸ், சில கான்செப்ட்ஸ் கம்பல்சரி இந்த மாரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத பேசிக் ப்ளஸ் நல்லா அட்வான்ஸ்டு இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் நான் இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணுங்க. ஃபைன். ஸோ இதில ஃபர்ஸ்ட்டு சம் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சம் வந்து நம்ம எல்லா சம்முமே வந்து கான்செப்ட் பேஸ் சொல்ல போறேன். எங்கேனா நமக்கு ட்ரிக் தேவைப்பட்டதா நான் ட்ரிக்கையும் சொல்றேன். ஸோ இந்த சம் பாருங்க. The cost of 4 cup of tea, 3 sandwiches and 6 roll is 98 rupees. The cost of 2 cups of tea, 2 cups of tea, 5 sandwiches and 3 rolls is rupees 70. Find the cost of a dozen sandwiches. அதாவது டீ கப்பு சாண்ட்விச் 6 ரோல்ஸ் இதுக்கான காஸ்ட்டையும் செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க. ஓவராலாக செப்பரேட்டாக சாண்ட்விச் உடைய காஸ்ட்டு மட்டும் என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இது நமக்கு நிறைய மாடலில் நம்ம போட்டால் கூட பட் நம்ம வந்து என்ன சொல்றது? ஒரு ஒரு ஈக்குவேஷன் மெத்தட்ல நம்ம போட்டோம்னா, ஈஸியா நமக்கு புரியும். ஈவன் ஃப்ரெஷருக்கா இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கா இருக்கட்டும், நமக்கு ஈஸியா புரியறதுக்காக நான் இந்த மெத்தட தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, 4 கப்ஸ் ஆஃப் டீயா? ஸோ 4C ஓகேவா? ப்ளஸ் வேற என்னது? 3 சாண்ட்விச்சஸ் குடுத்துருக்காங்க. ப்ளஸ் 6 ரோல்ஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது டோட்டலா எவ்வளோ காஸ்ட் சொல்லியிருக்காங்க? 98 ரூப்பீஸ் சொல்லியிருக்காங்க. சிமிலர்லி வேற என்ன சொல்லியிருக்காங்க? 2 கப்ஸ் ஆஃப் டீ டீ கப்ஸும் ஓகேங்களா? 5 சாண்ட்விச்சஸும் ப்ளஸ் வேறு என்ன சொல்லியிருக்காங்க? 3 ரோல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது மொத்தம் 70 ரூபீஸ். எனக்கு சாண்ட்விச்சுடைய காஸ்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். அப்போ நான் கப்ஸையும் ரோல்ஸையும் கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு சாண்ட்விச் கிடைச்சிடுமா? ஸோ நீங்கள் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா? எது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்லையா? இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு. இது வந்து நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது செகண்ட் ஈக்குவேஷன் இல்லையா? ஸோ பட் இந்த 2 ஈக்குவேஷன்ல நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 4C இருக்கு. அப்ப செகண்ட் ஈக்குவேஷனே 4Cன்னு வந்துச்சுன்னா, எனக்கு என்னவா இருக்கும்? ஈஸியா வந்து நான் கேன்சல் பண்ணிடுவேன். அதனால நான் என்ன பண்றேன்னா, செகண்ட் ஈக்குவேஷன ஃபுல்லா நான் 2ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்பதான் எனக்கு இங்க 4C வரும். இல்லையா? ஸோ அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் நான் என்ன பண்றேன்? 2ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் அப்படியே தான் எடுத்துக்க போறேன். 4C பிளஸ் வேற என்ன இருக்கு? 3 சாண்ட்விச்சஸ் பிளஸ் 6 ரோல்ஸ் ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு 98 ரூபீஸ் இருக்கு இல்லையா? செகண்ட் ஈக்குவேஷன் 2ஆல மல்டிப்ளை பண்ணிப்போமா? அப்போ 2 2s ஆர் 4 4 கப்ஸ் பிளஸ் 5 2s ஆர் என்ன? 10 சாண்ட்விச்சஸ் பிளஸ் 3 2s ஆர் என்ன? 6 ரோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 72s ஆர் 140. மல்டிப்ளை பண்ணும்போது போத் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டுமே பண்ணணுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதை கேன்சல் பண்ண போறேன். எனக்கு சாண்ட்விச் மட்டும்தான் வேணும் இல்லையா? ஸோ கேன்சல் பண்ணணும்னா எனக்கு ப்ளஸ் மைனஸ் தானே கேன்சல் ஆகும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாகவே சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் எல்லாம் மைனஸ். ஸோ 4 கப்ஸ் 6 ரோல்ஸ் கேன்சல் ஆகிடும். 10s minus 3s is equal to 7 sandwiches. 140ல 98 போச்சுன்னா is equal to நமக்கு என்ன வரும்? 42. ஸோ 7 1 is 7. 7 6 is 42. ஸோ ஈச் சாண்ட்விச் ஒரு சாண்ட்விச் உடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 rupees. பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டசன் கேட்டிருக்காங்க. 1 dozen is equal to 12. ஸோ அப்போ 12 is equal to 72 rupees. So the answer for this sum is 72. Okay, got it? Fine. So second question பார்த்தீங்க அப்படின்னா, the cost of 3 pens, 4 erasers, 5 sharpeners is rupees 40. Okay. The cost of 5 pens, 7 erasers and 9 sharpeners is 70 rupees. Okay. Find the total cost of one of each. அதாவது ஒரு பென், ஒரு எரேசர், ஒரு ஷார்ப்னர் ஈச் அதனுடைய ஒவ்வொரு காஸ்ட்டும் சேர்ந்த பிறகு எனக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? அதாவது பென் ப்ளஸ் எரேசர் ப்ளஸ் ஷார்ப்னஸ் ஆஃப் ஈச் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி போடலாம்? சிமிலர்லி அதே மாதிரி ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி போடலாமா? ஸோ 3 பென்ஸ் பென்னு நான் பின்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா? 4 எரேசர் 4 இ ஓகேங்களா? 5 ஷார்ப்னர் 5s ஈக்குவல்ஸ் எனக்கு ஆன்சர் என்ன? 40 ரூபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஈக்குவேஷன் நான் என்ன சொல்கிறேன்? 5 பென்ஸு ஓகே 5 பென்ஸு 7 எரேசர் 9 ஷார்ப்னர் எவ்வளோ எனக்கு? 9 sharpener is equals 70 rupees இல்லையா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ எனக்கு என்ன வேணும்? ஒரு பென் வேணும்,
கரெக்ட்டா எழுதியிருக்கேனா? ஒரு பென் வேணும், ஒரு எரேசர் வேணும், ஒரு ஷார்ப்னர் வேணும். இங்க பாருங்களேன், இங்க மேல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3 இருக்கா? எப்போ எப்போ எனக்கு 1 பென் ஆகும் இந்த 2? இது 6ஆ இருக்கணும், இது 5ஆ இருந்துச்சுன்னா வரும். இது 8 வந்துச்சுன்னா 8 - 7 1 எரேசர். 5 ஷார்ப்னர், 9 ஷார்ப்னர். அப்ப 10 ஷார்ப்னர் இன்டூ -9 ஷார்ப்னர்னா 1 ஷார்ப்னர். அப்ப நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் இப்ப நான் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லலாமா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கிறேன். இத வந்து செகண்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் என்ன பண்ண போறேன்னா, 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s ஆர் என்னம்மா 6ஆ 6 பிளஸ் அப்ப 4 2s ஆர் 8 எரேசர் பிளஸ் 5 2s ஆர் 10 ஷார்ப்னர். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டூ எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ. 44 2s ஆர் 80. அப்ப 40 2s ஆர் 80. இது ஒரு ஈக்குவேஷன். சிமிலர்லி நமக்கு அந்த செகண்ட் ஈக்குவேஷன் நான் எதுவுமே பண்ண போறதில்ல. அப்படியே தான் இருக்க போகுது. ஏன்னா எனக்கு வந்துட்டு அ எனக்கு ஈச் காஸ்ட் வேணும். அப்ப நான் அப்படியே வச்சுக்கிறேன். 4 எரேசர் பிளஸ் 9 ஷார்ப்னர் ஈக்குவல்ஸ் ₹70 அப்படியே இருக்கு இல்லையா? சிமிலர்லி 6 இது நம்ம எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணும்போது, நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணலாமா? சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்பொழுது 6p - 5p = 1p, 8e + 7p = 1 e and plus 10s - 7 9s = 1s = 80 - 70 = 10. So therefore each cost of pen plus eraser plus sharpener is equal to 10. ஸோ நம்ம தேவையில்லாம உட்காந்து பி தனியா, இ தனியா, எஸ் தனியாலாம் கண்டுபிடிக்க வேண்டாம். பை யூசிங் திஸ் ஈக்குவேஷன் வி கேன் ஃபைண்ட் ஈஸிலி. ஓகே, த ஆன்சர் இஸ் 10. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வெரி சிம்பிள், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் தான் சொன்னேன்ல ஈஸி ப்ளஸ் எல்லாமே ப்ராக்டிஸ்க்காக நான் எல்லாமே கொண்டு வரலான்னு இருக்கேன். ஸோ சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க, எக்ஸை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 5 இன்டூ எக்ஸ் மைனஸ் 18. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க போதும். நம்ம கரெக்டா ஆன்சர் வருதான்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஏன்னா நெறைய மாடல் இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாடல் போடுவாங்க. நான் எல்லாருக்குமே புரியணுன்றதுக்காக ஈஸியான மாடல் கொண்டு வந்திருக்கேன். ஸோ போர்ட் மாஸ் நமக்கு தெரியும். ஸோ உள்ள ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத கவர் பண்ணுவோம். 5 இன்டூ எக்ஸ் என்னங்க? 5x மைனஸ் 18 5s ஆர் எவ்வளோ? 18 5s 18 10s ஆர் 180. அப்போ ஆஃப்னா அதுலேருந்து 90 ப்ளஸ் 45 45 செப்பரேட்டாக தான் இருக்கணும் இல்லையா? இஸ் ஈக்குவல் டு 2x. நமக்கு தேவை என்ன? எக்ஸோட வேல்யூ இல்லையா? ஸோ 5x இந்த ப்ளஸ் 2x அந்த சைட் போயிடுமா? ஸோ இப்போ 5x minus 2x and is equal to minus 90 plus 45 minus 45 வரும். இந்த பக்கம் வரும்போது plus 45 மாறிடும். 5x minus 2x is equal to 3x. So is equal to 45. 3 1 is 3 3 15 is 45. 3 1 is 3 remainder 1 15. Therefore x is equal to 15. Got it? Therefore the answer is 15. புரியுதுங்களா? Fine. Next sum பார்த்தீங்கன்னா it was very easy actually. 9 times of a number exceeds 5/8 of it by 134. Find the number அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்க அந்த சம்ம வந்துட்டு நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம்ல எழுதிக்கலாங்களா? 9 டைம்ஸ் தான், அப்போ 9 போட்டாச்சு. 9 டைம்ஸ் ஆஃப் a number. I don't know the number, so I just mark it as a x. இந்த 9 டைம்ஸ் ஆஃப் a number எதை எக்ஸீட் பண்ணியிருக்கான்? எதை எக்ஸீட் பண்ணியிருக்கு? 5/8 ஆஃப் இட். 5/8 ஆஃப் இட்னா இட் இஸ் ரெப்ரசன்ஸ் நம்பர் இருக்கு. அந்த நம்பர் தெரியாது எக்ஸ். ஸோ 9/x பெருசா இருக்கான் எதை விட? இந்த 5/8 ஆஃப் இந்த பார்ட்டை விட. ஸோ அப்போ 9 டைம்ஸ் ஆஃப் எ நம்பர் எக்ஸீட்ஸ், இதுதான் எக்ஸ். அப்போ இது 9x ப்ளஸ்ல இருக்கும், இது மைனஸ்ல இருக்கும். பை எவ்வளோ? 134. ஸோ பைனா ஓவரால் கீழே டிவைடட் போடும், இங்கே சைடு வரும்போது இந்த சைடு 134 வந்துடும். இதுதாங்க ஃபார்மேட். ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் சில சம் ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன், ஆண்ட்னா அந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பை அப்படின்னு போட்டால் ஹோல் டிவைடட் பை, இல்லைனா இந்த சைடு கொண்டு வர மாதிரி இருக்கும். ஈக்குவல் டுனா டேரெக்டாக ஈக்குவல் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட போட நமக்கு வந்துடும். ஸோ இப்போ நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ இல்லையா? because x is the number. So இப்போ நம்ம என்ன பண்றோம்? 8 இங்க மல்டிப்ளை பண்ணலாமா? 8 9s LCM எடுக்கலாமா? 8 9s are 72 minus 5x is equal to 8 into 135. எடுத்த உடனே மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் கேன்சல் பண்ண ஆப்ஷன் இருக்கும். 72 minus 5 is equal to 67. x is equal to 134 into 8 அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? நமக்கு தேவை x ஓட வேல்யூ. அப்போ 67 1 is 67, 67 2 is 34, 134. So 2 into 8 is equal to 16. 16 is the answer. ஆன்சர் இருக்குங்களா? அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகேவா? நான் ஏன் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுக்கிறேன்னா, நீங்கள் பார்த்துட்டு நீங்களாம் ஒரு முறை ட்ரை பண்ணணும், நமக்கு ஆன்சர் வருதா அப்படின்ட்டு இல்லையா? அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா?
ஃபைன். எந்த சம் பார்த்தோம்? இந்த சம் பார்த்தாச்சு. இப்ப இந்த சம் பார்க்க போறோம். ஸோ இது ரொம்ப ஈஸிங்க. நமக்கு 3x + 2y = 8, 5x - 3y = 7. அப்போ x அண்ட் y யோட வேல்யூவ கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன எழுதிப்போமா? 3x + 2y ஈக்குவல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 8 சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நான் போடுவேன் ஃபாஸ்ட்டா இத விட அப்டின்னா, நீங்க தயவு செய்து ஃபாஸ்ட்டா போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம ஆன்ஸர மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ப்ளேபேக் ஸ்பீட்ல போயிட்டு ஃபாஸ்ட்டா வச்சுட்டு. ஓகேங்களா? நல்லா எனக்கு தெரியும் இந்த சம் இதுக்காக நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னா, ஜஸ்ட் நீங்க கொஸ்டின்ஸ் மட்டும் காப்பி பண்ணிட்டு ஆன்சர் ஃபைனலா செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே 2 ஈக்குவேஷன் வந்துருச்சுங்க இல்லையா? 2 ஈக்குவேஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு கேன்சல் பண்ணணும். எனக்கு கேன்சல் பண்ண ஆப்ஷனே இல்ல. நம்ம என்ன படிச்சிருப்பாங்க சின்ன வயசுல? செகண்ட் ஈக்குவேஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் நம்பரையும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் நம்பரையும் மாத்தி மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இந்த ஈக்குவேஷன 5 ஆலயும், இந்த ஈக்குவேஷன 3 ஆலயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் வருமா? பார்க்கலாமா நம்ம வருதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைன். இப்ப நான் இத 5 ஓட மல்டிப்ளை என்ன ஆகும்? 5 8s are 40x. சாரி 3 இல்ல அது. 5 3s are 15x plus 5 2s are 10y. ஓகே. பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 5 8s are 40. இந்த ஈக்குவேஷன் 5 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 15x minus 3 into 3 3 3s are 9y, right? 9y equals 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 7 3s are 21. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாமா? எனக்கு ப்ளஸ்ல இருக்கு ரெண்டுமே. நான் என்ன பண்ண போறேன்? சிம்பிளை சேஞ்ச் பண்ண போறேன். ப்ளஸ் எல்லாம் மைனஸ், மைனஸ் எல்லாம் ப்ளஸ். ஸோ 15x கேன்சல். 10y minus 10y இப்போ நம்ம சிம்பிள் மாற்றியாச்சு ப்ளஸ் அப்போ 19y 10 + 9 19y is equal to 40 minus 21 is also 19. So 19 cancel. Therefore y யோட value 1. When we got a 1 value, just substitute this 1 in any equation. First equation நமக்கு 4 ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு, ஃபோர்த் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ 3x + 2 இருக்குங்களா? y யோட வேல்யூ 1 அப்போ 2 1s are 2 தான். அப்போ 8 இருக்கும். அப்போ 3x is equal to +2 இந்த பக்கம் வந்தா -2 8 - 2 is equal to 6. 3 1 is 3 3 2 is 6. Therefore x is equal to 2 ன்னு சொல்லலாங்களா? அப்போ y யோட வேல்யூ 1, x யோட வேல்யூ 2, y யோட வேல்யூ 1. Therefore the answer is 2, 1. செக் பண்ணிக்கலாமா? ஆன்சர் இஸ் 2, 1. கரெக்ட். ஓகே நெக்ஸ்ட் சம் போலாமா? Fine. Rakesh bought equal number of tokens of 3 different prices, rupees 25, 40, 50 for breakfast in a mess. He spent 2, 300 for buying all these tokens. How many tokens did he buy in all? அதாவது ராகேஷ் அப்படிங்கிற பர்சன் ஏதோ ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் டோக்கன் வாங்குறாரு. 25 ரூபாய் டோக்கன் வாங்குறாரு, 40 ரூபாய் டோக்கன் வாங்குறாரு, 50 ரூபாய் டோக்கன் வாங்குறாரு. ஈக்குவல் நம்பர் அதாவது 10 25 ரூபாய் டோக்கன் வாங்கினா 10 40 ரூபாய் டோக்கன், 10 50 ரூபாய் டோக்கன். எக்ஸாம்பிளுக்கு 10. ஓகே ஓவராலாக அவர் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாரு? 2000. வெரி ஈஸிங்க. ஸோ டோட்டலே அவங்க கொடுத்துட்டாங்க 2300 rupees டோட்டலாக அவர் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஓகேவா? எல்லாம் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காருன்னு பார்க்கலாமா? ஸோ 25 rupees ஒன்று வாங்கியிருக்காரு, கொஞ்சம் வாங்கியிருக்காரு. 40 rupees கொஞ்சம் வாங்கியிருக்காரு. 50 rupees இந்த இதை சம் டோக்கன்ஸ் வாங்கியிருக்காரு இல்லை? இதை மொத்தத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 25 40 + 50 90 19 + 25 115. ஜஸ்ட் இந்த 115ஆல் அதை டிவைட் பண்ணுங்க. ஸோ ஓவராலாக இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ காசு கொடுத்துருக்காரு, தனித்தனியாக இவ்வளோ கொடுத்துருக்காரு. அப்போ எத்தனை டோக்கன் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? 5 டேபிள் பண்ணலாமா? 5 2s are 10, 5 3s are 15. Similarly 5 4s are 20, 5 6s are 30. அப்போ 23 2s are 46 வருமா? அப்போ 20 டோக்கன்ஸ் வாங்கியிருப்பார். டோட்டலாக என்ன பண்ணியிருப்பாரு? இவ்வளோ காசு கொடுத்து 20 25 rupees, 20 40 rupees, 20 50 rupees டோக்கன் வாங்கியிருப்பாரு. ஸோ த ஆன்சர் இஸ் 20. ஓகே. And the cost of 2 textbooks and pen is 880. The cost of 3 textbooks and 2 pen is 1570. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டெக்ஸ்ட் புக் உடைய காஸ்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் கோ வித் சிம்பிள் ஈக்குவேஷன் மெத்தட் தான் போகிறேன். இதுவும் என்ன ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? 2 டெக்ஸ்ட் புக்குங்களா? அப்போ 2t ப்ளஸ் பென் ஒரு பென்னா அப்போ நான் பென் இஸ் கன்சிடர்ஸ் 1 பென் ஈக்குவல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 880 rupees கொடுத்துருக்காங்க. அந்த காஸ்ட் ஆஃப் 3 டெக்ஸ்ட் புக்ஸ் ப்ளஸ் 2 பென்ஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ 2 பென்ஸ். ஓகேவா? ஈக்குவல்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1570. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? காஸ்ட் ஆஃப் ஈச் டெக்ஸ்ட் புக்னா நான் இங்கே டீன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ எனக்கு டீ மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இல்லையா? இப்போது இங்கே பாருங்கள் எனக்கு டீ மட்டும் தான் வேணும். அப்போது எனக்கு ஒரு டீ இருந்தால் போதும். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்குது? அப்போ இங்கே 4 - 3 நமக்கு என்ன ஆகும்? 2 ஆகும். 1 டீ ஆகும். அப்போ இங்கேயும் 2p கேன்சல் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4t plus 2p 2p
ஈக்குவல்ஸ் 2 ஓட பண்ணா என்ன ஆகும்? 0, 2 zeros are 0, 2 8s are 16, remainder 1, 2 8s are 16, 17, 170 ஆகும் இல்லையா? And then next இந்த equation நான் டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லையா? 3t plus 2p equals 1570. இது அப்படியே தான் இருக்க போகுது நமக்கு. இதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஜஸ்ட் நமக்கு தேவை t. டெக்ஸ்ட் புக் உடைய காஸ்ட் மட்டும் தான் தேவை. இல்லைங்களா? 4tல 3t போச்சுன்னா 1t plus 2p 2p cancel is equal to 0. 16 minus 7 is equal to 9. 16 minus 15 is equal to 1. Therefore, each cost of textbook is 190. So, therefore, the answer என்ன வரும்? 190 வரும். சரிங்களா? After that, next question போலாமா? Fine. Okay, the numerator of a fraction is 7 less than the denominator. When 4 is added to both the numerator and the denominator, the fraction would become 2 by 3. What is the original fraction? அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஃபைன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் படிச்சாச்சு. என்ன கேட்டிருக்காங்க? ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கான். ஃப்ராக்ஷன்னாலே சம்வாட் மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் இருக்கிறது தான் ஃப்ராக்ஷன் இல்லையா? எக்ஸ் பை ஒயில் இருக்கும். கொஸ்டின் சொல்லிட்டாங்க ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். அப்போ ஆன்சர் வந்து ஃப்ராக்ஷனில் கிடைக்கும். நியூமரேட்டர்னா மேலே இருக்கிறது, டினாமினேட்டர்னா நம்ம கீழே இருக்கிறது நமக்கு தெரியும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டினாமினேட்டரை கம்பேர் பண்ணும்போது டினாமினேட்டரில் ஏதோ நம்பர் இருக்குது, அந்த கம்பரை விட நியூமரேட்டரில் இருக்க நம்பர் 7 லெஸ் தெனாக இருக்குது. இப்போ படித்து பாருங்கள், த நியூமரேட்டர் ஆஃப் ஃப்ராக்ஷன், ஃப்ராக்ஷனில் இருக்க நியூமரேட்டர் 7 லெஸ் தென் த டினாமினேட்டரா? அப்போ டினாமினேட்டர் எக்ஸ்னா நியூமரேட்டர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். இதை சும்மா விடலை. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? when 4 is added, 4 ஆட் பண்ணுறாங்க. எங்கே ஆட் பண்ணுறாங்க? both the numerator and denominator. அப்போ the fraction would become, இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஃப்ராக்ஷன் கிடைக்குது? ஆன்சர் 2 by 3. எக்ஸை கண்டுபிடிக்கலாமா ஈஸியா? எக்ஸ் மைனஸ் 7 + 4 என்னங்க? 3யா? -3 வருமா? இல்லையா? சாரி, -3 வரும். -3. எக்ஸ் மைனஸ் 7 -7 + 4 -3 and then x plus 4 is equal to 2 by 3 கிடைக்குதா? ஸோ இந்த 3ஐ மல்டிப்ளை பண்ணும்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3x minus 3 3s are 9 equals 2x plus 4 2s are 8. கரெக்டா? ஓகே, 2xங்க இது. சரியா? ஓகே, 3x 2x இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 3x minus 2x, x minus 9 இந்த பக்கம் போனால் +9 ஆகிடுமா? அப்போ 8 + 9 17. எக்ஸோட வேல்யூ 17. நமக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? இல்லை, ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் என்னம்மா? டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் நமக்கு 7 கம்மியாக இருக்கும். ஐ நோ த டினாமினேட்டர் இஸ் 17. ஸோ 17லேருந்து நமக்கு 7ஐ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் இஸ் 10 by 17. Am I right? So the answer is 10 by 70. ஓகேங்களா? Fine. A, B, C are three consecutive numbers in decreasing order. If A plus B C plus C equals 42, then find the product of AC. சூப்பருங்க. இது கண்டிப்பாக இந்த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை வச்சு ஒரு கொஷின் மேக்ஸிமம் கேட்டுருவாங்க. வாட் இஸ் த கான்சிக்யூட்டிவ் நம்பர்? சீரியஸ் ஆஃப் நெக்ஸ்ட் நம்பர் 1ன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா 2 3 4 அடுத்தடுத்த நம்பர் தாங்க கான்சிக்யூட்டிவ் நம்பர். இது வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில். ஓகேவா? இது வந்து என்னது? இன்க்ரீசிங் ஆர்டரில். டிக்ரீசிங் ஆர்டரில் கான்சிக்யூட்டிவ் எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 4ல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடுத்த டிக்ரீசிங் 3, அதுக்கு அடுத்த டிக்ரீசிங் 2, அடுத்து ஈவன் நம்பர் கான்சிக்யூட்டிவ் எழுதுனா 2 4 6, ஆட் நம்பர் எழுத சொன்னா 1 3 5 எது வேணா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்போ கான்சிக்யூட்டிவ் நம்பர் அப்படிங்கிறது அடுத்தடுத்த நம்பரை சேர்ந்தது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 3 நம்பர் எடுத்துக்கோங்க. ஏன்னு ஒன்று, பின்னு ஒன்று, சின்னு ஒன்று, 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர் எடுத்துட்டேன். ஆனால் அது 3மே டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு சி எடுத்தனா இது வந்து எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 எப்படி சொல்லலாமா? 1 விட கம்மி 0, 0 விட கம்மி -1, இன்னொன்று கேட்டோம்னா x -2. ஓகேவா? இந்த மாதிரி நான் 3 நம்பர் எடுத்துட்டேங்க. இதை 3த்தையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. சரி, நான் உடனே சொல்லிட்டேன் ஏ பி சி இதெல்லாம் ஆட் பண்ணுறோமா? இங்கே மேலே ஆட் பண்ணால் கீழே தானே ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமா? 42 கிடைக்குமா? எக்ஸ் 1 2 3 3x இருக்கா? அப்போ 3x -1 + 1 கேன்சல் ஆகிடுமா? இஸ் ஈக்குவல் டு 42. அப்போ எக்ஸாக கேன்சல் பண்ணால் 3 1s are 3 3 4s are 12. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னமா கிடைக்குது? எக்ஸோட வேல்யூ 14 கிடைக்குது. ரைட்? ஆனால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கேட்கல, ப்ராடக்ட் ஆஃப் ஏ இன்டூ சி கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட்னா என்ன? மல்டிப்ளிகேஷன். ப்ராடக்ட்னா என்ன? மல்டிப்ளிகேஷன். ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ x -1. அப்போது சாரி
ஐ மீன் சாரி நம்ம எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா, இத ஏன்னு எடுக்கணும் கண்ணா, இத பி, இத சி எடுக்கணும். என்ன ரீசன்னா, கான்ஜுகேட் நம்பர் டிக்ரீசிங்ல அப்ப இங்கருந்து தான் டிக்ரீஸ் ஆகுது. அப்ப ஏ, பி, சி. அப்ப ஏ அப்படிங்கிறது எக்ஸ் பிளஸ் 1 இல்லையா? ஆக்சுவலி ஆன்சர் 1 தான் வரும். இதான் நம்ம போடும்போது கரெக்ட்டா வரும். எக்ஸ் பிளஸ் 1னா எக்ஸோட வேல்யூ 14, 14 பிளஸ் 1 இஸ் 15. அப்ப சியோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 1, 14 மைனஸ் 1 13. 15 இன்டு 13 எவ்வளோ வந்திருக்கும் நமக்கு? 195. 195. அப்போ therefore the answer is 195. எப்படி மேம் இப்ப ஷார்ட்டா மல்டிப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரிக்ஸ் இருக்கு. நான் எத ஃபாலோ பண்ணுவேன்னா, 15 டேபிள் 15 10s ஆர் 140 தெரியும். சாரி 15 10s ஆர் 115 தெரியும். 15 3s ஆர் 45 தெரியும். அப்போ 150 பிளஸ் 45 இஸ் ஈக்குவல் டூ 195. ஓகேவா? ரொம்ப ரஃப்பா போடுறேன். உங்களுக்கு புரியணும் கான்செப்ட் புரிஞ்சா நீங்களா போடணும். சரியா? அதுக்காக. உங்களுக்கு தெரிஞ்சா உங்க மெத்தட்ல நீங்களே போடுங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சம். ஓகேவா? இட்ஸ் வாஸ் வெரி ஈஸி. நம்ம நெறைய ப்ராப்ளம்ல ஏஜஸ் சம் பார்ப்போம். சம்டைம்ஸ் ஏஜஸ் சம் பார்த்தாலே போயிருவோம். பட் ஏஜஸ்ல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு 2 விஷயம் வந்து, ஒண்ணு வந்து அகோன் எங்க பார்த்தாலும் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அத தாண்டி ஹென்ஸ்ன்னு சொன்னாலோ, சின்ஸ்ன்னு சொன்னாலோ பிளஸ் பண்ணிக்கணும். இந்த 2 விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அகோனா மைனஸ் பல வருஷத்துக்கு முன்னாடி, சின்ஸ்னா இப்பத்துல இருந்து இதுக்கப்புறம் அப்படின்னும்போது, இது 2த்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ கொஸ்டின்ல இருக்கிறத அப்படியே எழுதுவோமா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? த ஏஜ் ஆஃப் ஹரீஷ் 15 இயர்ஸ் அகோ. ஓகே. ஹரீஷ்ன்னு ஏதோ ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுடைய ஏஜ பத்தி பார்க்க போறோம். ஸோ ஹரீஷுடைய ஏஜ் 15 இயர்ஸ் அகோ. அகோனா என்ன சொன்னேன்? மைனஸா? அப்போ -15. ஓகே. 15 இயர்ஸ் அகோ எதுக்கு ஈக்குவலா இருக்கான்? இஸ் ஈக்குவல் டூ தி 5/8 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷனா? ஆஃப் ஹிஸ் யாரு? ஹிஸ்னா ஹரிஷா? இஸ் 12 இயர்ஸ் ஹென்ஸ்னா என்ன சொன்னேன்? +12. ஜஸ்ட் இத வந்து இது பண்ணிக்கோங்க. சிம்ப்ளிஃபை. h இன்டு 8 8h மைனஸ் 15 8s ஆர் எவ்வளோங்க? 15 10s ஆர் 150னா 15 8s ஆர் ஒரு 30ய குறைச்சுக்கோங்க. 120 ஈக்குவல்ஸ் 5. இப்போ இந்த 5 இங்க ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணலாமா? 5 இன்டு h 5h 5 இன்டு 12 60. 8h இந்த ப்ளஸ் 5h இந்த பக்கம் போனா -5h ஆயிடும். அப்போ 3h 60 இந்த சைடு வந்தா ப்ளஸ் ஆயிடும் 180 கிடைக்கும். அப்போ 3 1s ஆர் 360 ஆர். அப்போ ஃபைனலா ஹரிஷுடைய ஏஜ் 16ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆனா தே நாட் ஆஸ்கிங் ஹரிஷ் ஏஜ். தே ஆஸ்கிங் வாட் வில் பி ஹரிஷ் ஏஜ் 15 இயர்ஸ் ஹென்ஸ் நான் என்ன சொன்னேன்? ஹரிஷோட ஏஜோட 15 ஆட் பண்ணும். ஹரிஷோட ஏஜ் எனக்கு தெரியும். ஸோ 60 + 15 is equal to 75. Therefore the answer is 75. Hope this video will definitely useful for everyone. பர்டிகுலராக ஃப்ரெஷரில் இருந்து நான் ஆப்டிடியூட் பண்ணி காமிக்கிறேன். அது ரொம்ப ஈஸின்னு நினச்சிக்கோங்க. கொஷினில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட போகிறோங்க. நம்ம பெருசாக வெளியெலாம் யோசிக்கவே தேவையில்ல. அன்றைக்கி இது கொஷினில் என்ன இருக்கோ ஸ்பாட்டில் ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ ஆல் த பெஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் மோர் வீடியோஸ் போடுறதுக்கு. தேங்க்யூ.